ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டே 18க்கான சயின்ஸ் டாபிக் நீர் மூலம் பரவும் நோய், கடத்தி மூலம் பரவும் நோய் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது வந்து இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்டோ அதை மட்டும் நான் ஜஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை புக்கில் நோட் பண்ணாலும் சரி, இல்லை நோட்டில் நோட் பண்ணாலும் சரி, அதை மட்டும் மெயினாக ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. மற்றெல்லாம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீர் மூலம் பரவும் நோய். ஸோ நீர்வழியில் பார்த்திங்கன்னா பாக்டீரியா, வைரஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. பாக்டீரியாவில் பரவக்கூடியது ஃபஸ்ட்டு ஒரு நோய் வந்து எதிர் மூலியமாக பரவுது, காற்றின் வழியாக, நீரின் வழியாக, கடத்தி வழியாக, விலங்குகள் வழியாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க. அது என்ன டைப்புன்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் வந்து அது என்ன நோய், ஒரு நோய் வந்து பரவுதுன்னா அதுக்கு மெயினான ரீசன் பாக்டீரியாவா, வைரஸா, புரோட்டோசோவாவா, பூஞ்சைகளா, அதை பார்த்துக்கணும். அடுத்து அதுக்கான பேர் என்ன நேம்னு சொல்லி ஒவ்வொரு நோய்க்கான அந்த கிருமிக்கான வைரஸ் நேம் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து நாலாவது, இப்போ கடத்தி மூலமாக பரவுதுன்னா எந்த கடத்தி பரப்புது அப்படிங்கிறதும், அடுத்து எந்த உறுப்பை மெயினாக பாதிக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் மெயினாக பார்க்கணும். இதுதான் ஹைலைட்டான ஒரு 5 கீ பாயிண்ட்டு. இது எல்லாத்துலேயுமே மெயினாக பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் லெஸ் இம்பார்ட்டண்ட் தான். இப்போ காலரா பொறுத்தளவுக்கும் இது எதன் மூலிமா பரவுது, விப்ரியோ காலரா தான் அதோட காரணமாக இருக்கக்கூடிய இது. அதுக்கான அறிகுறி கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட்டு வந்து ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து டைஃபாய்டு, சால்மோனெல்லா டைஃபிங்கிற பாக்டீரியாவால் பரவுது. இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்கிறது இம்பார்ட்டண்ட்டு. காலரா நோய் வந்து விப்ரியோ காலராங்கிற உயிரியால் ஏற்படுதுன்னு யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ராபர்ட் கோச் அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். இதோட என்ன கெமிக்கல் அப்படின்னா காலோரஜன் அப்படிங்கிறது தான் அதோட நச்சு பொருள். ஸோ இதுதான் வந்து இதுக்கு காரணமாக அமையுது. பாக்டீரியா வந்து இந்த காலோரஜன் அப்படிங்கிற நச்சு பொருளை வந்து உருவாக்குது. ஸோ இது 2 கீ பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், காலரா, டைஃபாய்டு, விப்ரியோ காலரே, சால்மோனெல்லா டைஃபி, ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. ரெண்டுமே குடல் பகுதி சார்ந்தது. வைரஸால் ஏற்படும் நோய் போலியோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. போலியோவை பற்றி கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதிகமாக. போலியோ வைரஸால் ஏற்படுது. இரத்த ஓட்டத்தில் கலந்து மூளையில் தண்டுவடத்தில் நுழைந்து மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிப்பது. இது இதோட வைரஸ் பார்த்திங்கன்னா என்ட்ரோ வைரஸ். என்ன வயசு அதிகமாக பாதிப்படையினா 3 to 6. இந்தியாவில் 1995 போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்வு தொடங்கப்பட்டது. இது வாய்வழி சொட்டு மருந்தாக வந்து கொடுக்கப்படுது. போலியோ இல்லாத நாடாக இந்தியா அறிவித்தது உலக சுகாதார நிறுவனத்தால் போலியோ இல்லாத நாடாக இந்தியாவை அறிவித்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2014. ஒரு நாடை வந்து அந்த மாதிரி அறிவிக்கணும், அனௌன்ஸ் பண்ணால் மினிமம் 3 வருஷம் வந்து போலியோவே அட்டாக் ஆகாமல் இருக்கணும். அந்த வகையில் 2011 இருந்தே வந்து இந்தியாவில் போலியோ இல்லாமல் தான் இருந்தது. பட் அதை டிக்ளேர் வந்து டக்குன்னெலாம் பண்ண மாட்டாங்க, 3 வருஷம் எடுத்துக்கோங்க. அதனால் 2011 கனெக்ட் பண்ணி 2017 தான் அஃபிஷியலாக வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க போலியோ இல்லாத நாடாக. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்டு. ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸால் பரவக்கூடியது, நீரின் வழி பரவக்கூடியது. கல்லீரல் வீக்கமடைஞ்சு மஞ்சள் காமாலை நோய் இதன் மூலிமா ஏற்படும். அடுத்து டயேரியா, ரோட்டோ வைரஸ்னால் ஏற்படுது. அவ்வளோதான், இதுதான் மெயின். இது போலியோ வைரஸு, ஹெப்படைட்டிஸ் ஏ அது பார்த்திங்கன்னா என்ட்ரோ வைரஸ், வயிற்றுப்போக்கு வந்து ரோட்டோ வைரஸ். போலியோ வந்து மத்திய நரம்பு மண்டலம், ஹெப்படைட்டிஸ் வந்து கல்லீரல் வீக்கம், அதீத வயிற்றுப்போக்கு வந்து குடல் பகுதி. இது ஸோ இதுதான் மெயின். மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட் தான், ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. கடத்தி வழியாக பரவலதெல்லாம் மலேரியா ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க, ஹைலி இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோங்க. என்னென்ன நோயெல்லாம் திருப்பி கேட்பாங்கன்னா டிபி, மலேரியா, அடுத்து வந்து எய்ட்ஸ். இதெல்லாம் இந்த டாப்பிக்கில் இருந்து, இந்த நோயில் இருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க.
ஸோ அந்த வகையில் வந்து மலேரியாவை பற்றி நீங்கள் A to Z பார்த்து வச்சுக்கோங்க, லைன் பை லைனாகவே பார்த்து வச்சுக்கோங்க. பிளாஸ்மோடியம் என்னும் புரோட்டோசோவாவால் ஒட்டுண்ணியால் உருவாது. ஸோ மலேரியா உருவாக்குவது புரோட்டோசோவா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதோட பேர் பிளாஸ்மோடியம், அதிலே வகைகள்லாம் இருக்குது. பிளாஸ்மோடியம் ஃபாசிஃபோரம், அடுத்து ஓவல், மலேரியா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படிங்கிற 4 வகை இருக்குது. இதில் ரொம்ப கொடியது பார்த்திங்கன்னா உயிரை பறிக்கக்கூடியது ஃபால்சிஃபோரம். 10 நாளுகளுக்கு குறைவாக மட்டுமே வாழக்கூடிய மனிதர்கள். பெண் கொசு என்ன வகைன்னா அனோஃபிலஸ் கொசு வகையால் கடத்தப்படுது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அறிகுறி என்னங்கிற பார்த்துக்கோங்க. குளிர் மற்றும் நடுக்கம், கடும் காய்ச்சல், குயினினைன் மருந்துகள். இதுக்கான மருந்து பார்த்திங்கன்னா குயினைன், மலேரியாவுக்கான மருந்து. ரொனால்டு ராஸ் அவர் தான் வந்து மலேரியா பற்றிய ஆய்வில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். தனது ஆராய்ச்சியில் வந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னா, மலேரியா ஒட்டுண்ணியின் வளரும் நிலையானது கொசுவின் இரைப்பை குடல் வழி பகுதியில் நடைபெறுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பார். அதன் மூலிமா கொசுவால் தான் மலேரியா ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறது இவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். இதன் மூலிமா பரவு வீதம் கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பரிஸ் வந்து இவருக்கு 1902 வழங்கப்பட்டிருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த டேட்டாலாம் பார்த்துக்கோங்க, இது வேணால் கொஷின் கேட்கலாம். அடுத்து சிக்கன் குனியா, ஒற்றை இலை ஆரண்ய வைரஸால் ஆகிறது, இதுவும் கொஷின் கேட்கலாம். இந்த நோயானது பார்த்திங்கன்னா ஏடிஸ் எஜிப்தி என கொசு பகல் நேரத்தில் கடிப்பதால் ஏற்படுகிறது, இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. வைரஸோட அடைக்காக்கும் காலம் 2லேருந்து 12 நாட்கள். அடுத்து டெங்கு, எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்னு அழைக்கப்படுது. இரத்தப்போக்குடைய டெங்கு காய்ச்சலுக்கு வந்து ஹியூமராஜிக் காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரை பறிக்கும் விதத்தக்கூடிய நோயாகவும் இது கருதப்படுது. இதோட அடைக்காக்கும் காலம் 5லிருந்து 6 நாட்கள். ஸோ இந்த வைரஸ் நோய்க்கு சிலது வந்து இந்த மாதிரி நாட்கள் கொடுத்துருப்பாங்க, இதை வச்சும் கொஷின் கேட்பாங்க. இரத்த தட்டுக்களோட எண்ணிக்கை கணிசமாக குறையும் டெங்குவில். பப்பாளி இலை கொழுந்திலிருந்து எடுக்கப்பட்ட திரவம், நிலவேம்பு கஷாயம், இதெல்லாம் வந்து டெங்குக்கு வந்து ஒரு மருந்தாக இதாக இருக்குது. இதன் மூலிமா இரத்த தட்டுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்க செய்யும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஃபிலாரியா, இது ஏற்படுத்தக்கூடியது வந்து நூல் போன்ற புழு, நெமட்டோடுன்னு சொல்லுவாங்க. ஒவுச்சேரியா ஃபேன்ட்ராப்டே அப்படிங்கிற புழுவால் இதாகுது. இதோட அடைக்காக்கும் காலம் 8லேருந்து 16 மாதம். கொசுவை எப்படி கட்டுப்படுத்தலாம், அதன் மூலிமா வரக்கூடிய நோய்களை எப்படி கட்டுப்படுத்தலாம்னா, ரிப்பலண்ட்டு யூஸ் பண்ணலாம், ஆயில்மெண்ட் யூஸ் பண்ணலாம், வடிகால் நீரை அகற்றுறது, சிட்ரனலா எண்ணெய், யூக்கலிப்டிக்ஸ் எண்ணெய் அதெல்லாம் பூசுறது. ஸோ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினில் இதை கேட்கலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்க்க வேண்டியது. அப்கமிங் வீடியோவில் விலங்கு மூலிமா பரவக்கூடிய நோய்கள், அதுக்கப்புறமா பாலியல் ரீதியாக பரவும் நோய் தடுப்பை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.